அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் லியோன் அவர்களுக்கும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சிவசுந்தரம் அவர்களுக்கும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் கார்த்திக் அவர்களுக்கும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் தன்சேகர் அவர்களுக்கும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் ரமேஷ் அவர்களுக்கும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் செல்லாக்கே ராகவேந்தர் அவர்களுக்கும், 3211 மாவட்ட ஆளுநருடைய தினோ ஆண்டனி அவர்களுக்கும், 3212 மாவட்ட ஆளுநருடைய தினேஷ் பாபு அவர்களுக்கும், 3231 மாவட்ட ஆளுநருடைய சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சார் 2982 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய உன்னியாய் வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஜெயராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சாருடைய ஆனந்த முருகன் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் உதவி ஆளுநர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அதே போன்று நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நன்னுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரியின் ரவிச்சந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னர்கள் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவருக்கு நிபந்தனை அவத்தூறு செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கை அமைதியை நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற பாகுபாடுகளை குறைவும், பொருளாதார சமயத்தொழிலை குறைவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தின் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வோம். எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழனுடன் வாழ்ந்திட உன் புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று போஞ்சிட ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் நன்றிகள். அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம்.
வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர் ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், சாந்தி ஆசனம் உள்ளிட்ட அனைத்து பயிற்சிகளையும் அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. கால்கள் நேரம் நீட்டிக்கங்க. கால்களை நன்றாக இலக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே கால் பார்த்த வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே எதிர்புறமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி டச் பண்றோம். லெஃப்ட் லெக், ரைட், லெஃப்ட். ஓய்வு. நன்றாக ஒரு மூச்சில் தொடங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துருங்க. இடுப்புல கை வைங்க. கால் பாதத்தை நல்லா குதிக்கால மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அடுத்து இந்த கால் விரல்களை மேல உயர்த்தி கீழே இருக்குங்க. 1 2 3 4 5. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. அடுத்ததாக ஆசன பயிற்சிக்கு போய்க்கலாம். காலை சேர்த்து வச்சு நில்லுங்க. கைகளை மெதுவாக மேல உயர்த்துங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி திருப்பி நல்லா கை கோர்த்துக்கங்க. கைகளை நல்லா மேல உயர்த்துங்க. கால் குதிக்காலையும் நல்லா மேல உயர்த்துங்க. தேர்ட் ஆசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. மறுபடியும் கைகளை மேல உயர்த்துங்க. அப்படியே கைகளை கோர்த்துக்கிறோம். மீண்டும் முறை தாடாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. அடுத்ததாக 10 திறன் பயிற்சி. முதல் நிலை, இரண்டாவது நிலை இடுப்புல கை வச்சுக்கோங்க. மூன்றாவது நிலை நல்லா மூச்சிலுங்க. அப்படியே பேக் பெண்டிங். நேரா வந்துருங்க. நான்காவது நிலை நல்லா மூச்சில் தொடங்க. ஐந்தாவது நிலை. நான்காவது நிலை எல் பொசிஷன்ல வந்துடுறோம். ஐந்தாவது நிலை 10 ஃபிங்கர்ஸ் கீழே நிற்குங்க. ஆறாவது நிலை ரைட் லெக் நேரா நீட்டி தலை நிமிர்ந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. காலை கீழே வச்சுட்டு லெஃப்ட் லெக் நேரா கொண்டு வாங்க. தலை உயர்த்தி பாருங்க. 1
2 3 4 5 6 7 8 9 10. லெஃப்ட் லெக் கீழே இறக்கிருங்க. நன்றாக மூச்சு இடுப்புல கை வச்சு நேரா வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. மூச்சு இழுத்துட்டே பேக் பெண்டிங். 9வது நிலை. 10வது நிலை. ஸ்ட்ரெயிட்டா வந்து வணக்கம் வைங்க. ஓய். நன்றாக மூச்சு தொடுங்க. அடுத்ததாக கோணாசனம். ரைட் ஹேண்ட் மேல உயர்த்தி காதோடு சேர்த்து வைங்க. பக்கவாட்டுல வளையிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வாங்க. மெதுவா கை கீழே இறக்கிருங்க. நன்றாக மூச்சு தொடங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. காதோடு சேர்த்து வைங்க. பக்கவாட்டுல வளையிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வாங்க. மெதுவாக கைகளை கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் முதுகு தொட்டு நேர் பின்னாடி வைங்க. ரைட் சைடு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நன்றாக மூச்சு தொடுறோம். மீண்டும் ஒரு முறை நல்லா மூச்சு தொடுங்க. கால் நேரம் நீட்டிங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. இப்போ ரைட் ஹேண்ட் நல்லா பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்டு பின்னாடி வைங்க. முதுகு தண்டு நேரு. நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். அப்படியே படுத்த நிலைக்கு வந்துடுறோம். நேராக படுத்துருங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. பத்து விரல்களையும் நல்லா கை விரல், கால் விரல், கண்களை எல்லாம் சுருக்கி விரிக்கிறோம். 1 2 ஃப்ரீயா விடுங்க. 3 நல்லா மடக்குங்க. 4 ஃப்ரீயா விடுங்க. 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சு தொடுங்க. அப்படியே 2 காலையும் மடக்கி பிடிங்க. அர்த்த சக்கராசனம். 2 காலையும் மடக்கி இருக்கிறோம். நல்லா இடுப்பு மேல எடுத்துங்க. 1 2 3 4 5 6
7, 8, 9, 10. மெதுவாக இடுப்பு கீழே இருக்குங்க. மெதுவாக கால் நேரம் நீட்டிக்குங்க. நன்றாக மூச்சு இழுத்து விடுங்க. ரெண்டு காலை மடக்கி பிடிச்சிருங்க. பவன முக்தாசனம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. போய் நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. மீண்டும் நல்லா மூச்சு தொடங்க. அப்படியே குப்புறப்படுத்துருங்க. முதலை ஆசனம். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடரும். மூச்சு இழுக்கும் போது நல்லா வயிறு மேல வரணும். மூச்சு விடும்போது வயிற்றை சுருக்கி காற்று வெளியேற்று. இப்படி காலை சேர்த்து வைங்க. புதிர்ந்து ஆசனம். 1, கை நீட்டுறோம். 2, ஷோல்டருக்கு பக்கத்துல கை வைங்க. கடை கீழ் டச் பண்ணுங்க. அப்படியே முதுகு தண்டு பேலன்ஸ் பண்ணி நல்லா அப்படியே தலை உயர்த்திக்கிட்டே மேல வாங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேல பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே மெதுவாக கொண்டு வாங்க. முதலை ஆசனம். மூச்சு விடுங்க. சலபாசனம். ரெண்டு கையும் நல்லா முழங்கை மறக்காம நல்லா நேரா வச்சு வயிற்றுக்கடியில வச்சுக்கோங்க. முழங்கை வயிற்றுக்கடியில் இருக்கணும். கை விரல்கள் வந்து ரெண்டு காலுக்கு நடுவுல இருக்கும். ரெண்டு கால் தூக்க முடிஞ்சு தூக்குங்க. இல்லைன்னா ஒரு காலை மேல தூக்கி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்த காலை மேல தூக்குங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா மூச்சு விட்டுடுங்க. ரெண்டு காலை தூக்க முடிகிறவங்க ரெண்டு காலை தூக்கி பழகுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. முதலையாசன நிலையில நல்லா ஓய்வெடுங்க. வில்லாசம். ரெண்டு காலை பிடிச்சிருங்க. கண் காலத்தை பிடிச்சிடுறோம். அப்படியே காலை பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. கால் முட்டியும் மேல வந்துடணும். தலையும் மேல வரும். வில்லாசனம். வயிற்று பகுதியில் தான் பேலன்ஸ் பண்ணி நிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க.
அப்படியே வில்லாசத்துல ஒரு லாஸ், ரைட் லெஃப்ட் லாஸ் செய்யுங்க. ஓய்வு. நல்லா மூச்சு விட்டுடுங்க. அப்படியே சோல் ரொட்டி கை வைங்க. அப்படியே முட்டி போட்டுக்கோருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். அடுத்ததாக ஒட்டகாசனம். அப்படியே முட்டி போட்டு நில்லுங்க. முட்டி போட்டு நின்று இடுப்புல கை வச்சு தலையை உளிஞ்சளவு பேக் பண்ணிக்கோங்க. இப்படியே வச்சுக்கோங்க. இதே நிலையில ஒரு 15 எண்ணிக்கை வச்சுக்கோங்க. காலை பிடிக்க முடியறவங்க காலை பிடிச்சு செஞ்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே வஜ்ராசன நிலைக்கு வருங்க. சின்முத்திரை வைத்து நன்றாக மூச்சு தொடுங்க. ஒட்டகாசனம். இன்னைக்கு நாம எக்ஸ்ட்ரா ஒட்டகாசன பயிற்சி செஞ்சிருக்கிறோம். இந்த ஒட்டகாசனம் செய்யும் போது நம்முடைய மார்பு பகுதி நல்லா விரிவடைந்து சுவாச உறுப்புகளை நன்றாக பலப்படுத்துகிறது. தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனம் நல்ல ஒரு ஆற்றலை தருகிறது. தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா இயங்க வைக்கும், சமமா சுரக்க வைக்கும். கழுத்து பகுதி நல்லா பின்னாடி குனிஞ்சு பார்க்கறதுனால நரம்பு மண்டலங்கள் நன்றாக வேலை செய்யும். சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஒட்டகாசனம் செஞ்சுட்டு செய்யறது ரொம்ப நலம். பின்னாடி கை கட்டிக்குங்க. அப்படியே மூச்சு விட்டுட்டே கீழே போய் தலை டச் பண்ணுங்க. மகா முத்ரா. ஒட்டகாசனம் செஞ்ச பிறகு இந்த மகா முத்ரா ஆசனம் செய்யணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மூச்சு விட்டு நேரம் வந்துருங்க. சின்முத்திரை நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அப்படியே மான் மூச்சு நிலைக்கு வந்துருங்க. கைகள் முன்னாடி வச்சு அப்படியே நில்லுங்க. அப். மூச்சு விட்டுட்டே மேல பாருங்க. தலை மேல உயர்த்துறோம், இடுப்பு கீழே இருக்குங்க. ஒரு 10 செகண்ட் அப்படியே வைங்க. அப்படியே இடுப்பு மேல தூக்குங்க, தலை கீழே கொண்டு போறீங்க. அப்படியே இதே நிலை 10 செகண்ட் வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து மான் மூச்சு பயிற்சி. அப்படியே மூச்சு விட்டு மேல வாங்க. அப் டவுன். மூச்சு விட்டே கீழே போங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ஓய்வு. அப்படியே கால் நீட்டிக்கு வருங்க.
நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. நீண்ட மூச்சு தொடங்க. கால் நேரம் நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கால் முட்டிய மேலும் கீழும் நல்லா அசைங்க. சுகாசனம். லெஃப்ட் லெக் நல்லா இப்படி ஒட்டி வச்சுக்கிறோம். நல்லா ஒட்டி வச்சீங்கன்னா அந்த மூலாதாரத்துல டச் பண்ணி நிற்கும் லெஃப்ட் லெக். அடுத்து ரைட் லெக் நல்லா குதிக்கால ஒட்டி வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக்கோட ஒட்டி வச்சுக்கோங்க. சின்முத்திரை. அப்படியே நேரா அமர்ந்து நன்றாக மூச்சை கவனிங்க. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். அப்படியே ஷோல்டர் நேர் கை வச்சு உத்தித சுகாசனம். அப்படியே கை மேல இடுப்பு கொஞ்சம் மேல் நோக்கி உயர்த்துற மாதிரி நேரா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே சின்முத்திரை வைங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. இப்போ நாடி சுத்தி பிராணாயாமம். 2 மூக்குலையும் நல்லா மூச்சு சுவாசம் நல்லா போச்சுன்னா நீங்க அப்படியே நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்க எந்த மூக்குல மூச்சு வரலையோ வேற ஒரு பக்கம் ரைட்ல மூச்சு வரலைன்னா லெஃப்ட்ல மூச்சு இழுத்து ரைட்ல விடுங்க. 2 மூக்குலையும் நல்லா சுவாசம் வர்றவங்க நாடி சுத்தி பிராணாயாமம் செய்யுங்க. சின்முத்திரை 2 கையில வைங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. இப்படி ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. திருமலர் பஸ்திரியா. நல்லா மூச்சு இழுத்து விடும்போது நல்லா வேகமா ஓட்டணும் மூச்சை. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடங்க. சண்முக முத்திரை வைத்து 2 முறை சொல்லுங்க. ஓய்வு.
அப்படியே சின்முத்திரை வைங்க. மூச்சை நன்றாக கவனிங்க. அப்படியே முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டா வச்சு மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக விடுங்க. மூலாதாரத்திலிருந்து சகசார சக்கரம் வரை நேர்கோட்டில் வச்சிருக்கிறோம். அமைதியா மூச்சை கவனிக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. இன்றைய பயிற்சியில நாம உடல் தளர்வு பயிற்சிகள் செஞ்சோம். அடுத்ததாக நீண்ட நிலையில ஆசனங்கள் செஞ்சோம். ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ் அனைத்து வகையான ஆசனங்கள் செஞ்சு நல்ல உடலை உறுதிப்படுத்தணும். அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி செஞ்சு நல்ல 7 சக்கரங்களுக்கும் நல்ல ஆற்றலை தரக்கூடிய நல்ல முழுமையான ஒரு மூச்சு பயிற்சி செஞ்சோம். உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்றது. தொடர்ந்து சுவாசத்தின் மீது கவனம் இருக்கின்றோம். நம் எண்ணங்களை தூய்மைப்படுத்தி இருக்கின்றோம். நம்முடைய மனம் முழுவதும் நல்ல நிகழ்காலத்தில் கவனம் வைத்து நாம் உடலையும் மனதையும் நன்றாக கவனிக்கின்றது. மிக சிறப்பு. அப்படியே சாந்தியாசன படுத்துருங்க. எல்லாரும் நேரா படுத்து கண்களை முடிக்குங்க. கவனங்கள் முழுவதும் மூச்சுக்காற்றின் மீதே வைங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் ஓய்வு நிலையில் வைத்திருக்கின்றோம். நேரா படுத்திருக்கிறோம். கைகளை நல்லா தளர்வா வச்சிருக்கிறோம். தோள்பட்டையிலிருந்து கை விரல் வரைக்கும் நல்லா ஓய்வு நிலையில் வச்சுக்கோங்க. தலைப்பகுதியை நல்லா நேரா வச்சு தலையை இலக்கமா வச்சுக்கோங்க. எந்தவித இறுக்கம் இல்லாம இருக்கணும். கழுத்து நல்ல ஓய்வு நிலையில் இருக்கணும். கால் விரல்கள் நல்லா தளர்வா வச்சுக்கோங்க. கணுக்கால் நல்லா தளர்வா இருக்கு. கால் மூட்டு பகுதி நல்லா ஓய்வு நிலையில் இருக்கின்றது. இடுப்பு பகுதி ஓய்வு நிலையில் இருக்கின்றது. நம்முடைய வயிற்று பகுதி நல்ல ஓய்வு நிலையில் இருக்கின்றது. நம்முடைய நெஞ்சக பகுதி முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. மெதுவாக சுவாசிக்கிறோம். நன்றாக மூச்சு இழுக்கும் பொழுது நம் உடல் விரிவடைகின்றது. மூச்சை வெளிவிடும் பொழுது உடல் சுருங்கி காற்றை வெளியேற்றுகிறது. நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகளை மேல ஏற்றி ரைட் லெஃப்ட் திரும்பி வந்துருச்சுக்கோங்க. இன்றைய வேளையில் நாம் ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்து உடலை நல்லா உறுதிப்படுத்தி இருக்கிறோம். மனசையும் நல்லா உறுதிப்படுத்தி இருக்கிறோம்.
நிகழ்காலத்தில் கவனம் வைத்து நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியே பெறுவோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கும் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய காலை வேளையில் நமக்கு அற்புதமாக பயிற்சிகள் எல்லாரும் எப்படி பயிற்சி பண்றீங்கிறது உங்களுக்கே தெரியும். ஐயா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதமாக முழுமையான ஒரு பயிற்சி முறைகளை வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பயிற்சி முறைகள் எந்த அளவுக்கு உடலுக்கும் உள்ளத்திற்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வழிமுறைகள்ல அந்த மூச்சு பயிற்சி உள்ளிட்ட உறுப்பு பயிற்சிகள் வந்து நமக்கு உடல்ல உள்ள சக்திகளையும் சிறப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து சிறப்பா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி முறைகள் அதனுடைய பயிற்சி முறையினுடைய பயன்கள் என்ன என்பதை பற்றி தெளிவா நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இது சிறப்பா செய்றீங்க, வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்து வீடியோ இல்லாம குறைந்த நபர்களே வீடியோட வந்து செய்யறது இன்னும் சிறப்பா இருக்குது. ஏன்னா வந்து அந்த பயிற்சி முறைகள் செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து அவங்கள பார்த்துட்டு செய்யக்குள்ள அவங்க உங்களை பார்த்துட்டு செய்யக்குள்ள இருவருக்கும் அந்த ஒரு மனதளவில் ஒற்றுமைன்னு சொல்லலாம். அது வந்து எண்ணங்களால இணைகிறது தான் அந்த விஷயங்கள். அந்த அளவுக்கு அந்த பயிற்சிகளோட வந்து ஒன்றி நம்ம செய்யக்குள்ள தினம் தினம் நம்மளுடைய அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும். ஐயா சொல்றக்குள்ள கூட சொல்லுவாங்க, இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய அப்படின்ட்டு. அது மாதிரி அன்றைய நாள் வந்து நமக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையறதுக்கு பெரிய விஷயம். இது வந்து எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. இவ்வளவு நாட்கள் நம்ம இதை செய்யக்குள்ள இப்ப வந்து அன்னைக்கு முதல் நாள் ஏற்படுத்தின விஷயங்களும் சரி, இன்றைக்கு நீங்க செய்யற விஷயங்களும் சரி, அன்னைக்கு ஒரு கடினமாக ஒரு பயிற்சியாக இருந்திருக்கலாம். இன்று உங்களுக்கு இது ஒரு இலகுவான ஈஸியான ஒரு பயிற்சி முறையாக இருக்கும். எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம இதை கொண்டு போறோமோ அப்ப நம்ம உடல் வந்து அன்னைக்கு இருந்தது ஒரு கடினமான ஒரு பயிற்சி முறையை கையாண்டிருக்கோம். இன்னைக்கு அந்த உடல் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சொல்றதை விட அது சொல்றதை கேட்கிற மாதிரி உடல் இன்னைக்கு இலகுவா நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும். அப்படிங்கிறது தான் இதனுடைய வழிமுறைகள் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. அதை வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு நல்ல சோமலியா வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதமாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைய நாளில் நமக்கு அற்புதமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த நலசும் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.